மகாகும் மேலால ஒரு மீனவர் 45 நாள்ல 30 கோடி சம்பாரிச்சிருக்காரு. கொஞ்சம் மாத்தி யோசிச்சனால எப்படி இந்த மீனவர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு 30 கோடி சம்பாரிச்சாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பின்டு மஹாரா அப்படிங்கிற இந்த மீனவருடைய குடும்பம் தலைமுறைகளா மீனவர்களா இருந்துட்டு வராங்க. திரிவேணி சங்கமம்ல வசிச்சுட்டு வந்த இந்த மீனவர்களுடைய குடும்பம் காலகாலமா போட்டை ஓட்டி 2000 ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியல. அப்பதான் பின்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா வருது. மகாகும் மேலால ஏகப்பட்ட பேர் வருவாங்க, கண்டிப்பா எல்லாரும் போட்ல போயே ஆகணும், அதுக்கு நம்ம ஏன் வித்தியாசமா ஒன்று யோசிச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. தன்னுடைய தலைமுறையிலேயே யாருமே எடுக்க துணிஞ்ச ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அவருடைய மனைவியோடைய நகைகளை போய் கடன் வச்சாரு. அவர்கிட்ட இருந்த மொத்த நிலத்தையுமே கடனுக்கு வச்சாரு. கடனை வாங்கி துணிச்சலா போய் 300 போட்டு வாங்கினாரு. அந்த 300 போட்டுக்கு 300 ஆட்களையும் ஹையர் பண்ணாரு. மகாகும் மேளாவும் நடந்தது. மகாகும் மேளாக்கு 45 கோடி மக்கள் வந்தாங்க. அப்படி அந்த 45 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு போட்டு மட்டும் 50,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அந்த 45 நாள் முடியல அவர் கையில 30 கோடி இருந்துச்சு. அவர் எல்லாரும் மாதிரியும் யோசிக்காம கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு துணிச்சலோட ரிஸ்க் எடுத்தனாலதான் அவரால் அடுத்த கடத்துக்கு போக முடிஞ்சது. நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம எல்லாருமே ஏகப்பட்ட ஐடியா போடுறோம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. ஆனா பயந்து சப்போஸ் அது ரிஸ்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ஏன் அது மட்டும் இல்ல, நம்ம நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஐடியா சொல்லும் போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறோம். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் உங்ககிட்ட வித்தியாசமா ஒரு ஐடியா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ரிஸ்க் எடுத்தாதான் வாழ்க்கையில அடுத்த கடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.